வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் பிராண்டில் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலோட குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ்னு அவங்களோட முத்திரையை பொறிச்சிருக்காங்க. அதே போல் இதில் வந்து டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சோப்பு டப்பா மாதிரி நல்லா பார்க்கவே அட்ராக்டிவாக காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் உள்ளங்க இழைச்சும் மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது வந்து 2 விதமான கலரில் ஒர்க் ஆகும். அதே போல் நீங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பேக்கெட்டில் போட்டாலும் சரி இல்லை பேக்கில் போட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ இப்போ வர எல்லா ஏர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம்லாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக மாட்டிட்டீங்க அப்படின்னா உள்ள பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி கேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் மாட்டலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் தான் கொடுக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக அவங்க வந்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 44 ஹவர்ஸ், அதாவது 44 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏஎன்சி மோடு ஆஃபில் வச்சு, இதே ஏஎன்சி மோடு ஆனில் வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடு வந்து 94 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லேட்டன்சினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா லோ குவாலிட்டியான இயர்பட்ஸை மாட்டி கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கன் ஷூட் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து ஒரு 2 செகண்ட் டிலே ஆகி தான் காதில் கேட்கும். லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்கன்னா. இதே லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி வீடியோ பார்த்தாலும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த வீடியோவும் இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சவுண்டு வந்து சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு அப்புறம் 94 மில்லி செகண்ட் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்கள் மொபைலோட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு கேஜெட்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் ஒரு சில நேரம் மக்கர் பண்ணும், கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த பட்டனை வந்து ஒரு 2 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப பேர் பண்ணிங்க அப்படின்னா உடனே கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த பட்டன் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம்போடு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் சைஸில் கொடுத்துருக்காங்க. அதில் மேலே பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நல்லா குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டு வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே போல் அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் கொடுத்துருப்பாங்க, ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 மைக் இந்த இயர்பட்ஸில் வரும். ஸோ அதே போல் அது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி இருந்தாலுமே ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஷேப்பில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி ஈஸியாக செட் ஆகிற மாதிரி இந்த டிசைன் இருக்கும். ஏன்னா இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் இந்த டிசைன் தான் கொடுக்காங்க. இந்த டிசைன் வந்து உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விளையலாகுது. அவ்வளோ பெர்ஃபெக்டான டிசைனாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன் தான் எல்லா மக்களும் விரும்புறதுனால இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் இதே மாதிரி டிசைன் தான் கொடுக்காங்க. அதே போல் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டச் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி வால்யூம் அப் அண்ட் டவுன் கூட இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே கீழே இருந்து டச் பண்ணி மேலே தள்ளினீங்க அப்படின்னா வால்யூம் அப் ஆகும். அதே மேலே டச் பண்ணி கீழே இழுத்தீங்க அப்படின்னா வால்யூம் டவுன் ஆகும். அந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் கூட இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இதில் இருக்குது.
அதே போல் அந்த சார்ஜிங் ஹோஸோட வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர்பட்ஸோட வெயிட் வந்து 4.8 கிராம் கொடுத்துருக்காங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா 8.4 கிராம் வரும். அதே போல் சார்ஜிங் ஹோஸோட வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா 40.8 கிராம் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் சார்ஜிங் ஹோஸ் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 காப்பர் பின் கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பர் பின் மேலே தான் அந்த இயர்பட்ஸ் உட்காந்து சார்ஜ் ஆகும். ஒரு சில நேரம் நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ரிட்டன் வைக்கும்போது சார்ஜ் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த காப்பர் பின்னை மட்டும் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணியோ இல்லைனா க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் அந்த சார்ஜிங் ஹோஸை வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி ஒரு கேஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கேஸ் வந்து ஏகப்பட்ட டிசைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் நீங்கள் கேஸ் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்க நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த எல்லோ கலர் கேஸ் வந்து பார்க்க அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளிப்போட வர்றதுனால நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் மாட்டிக்கலாம், இல்லைனா பெல்ட்டில் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி எங்கேனாலும் தொங்க விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கேஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கிளிப்போட வாங்கி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 10.4mm ஊஃபர் டிரைவரும் 6mm ட்வீட்டர் டிரைவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆடியோக்கு வந்து எந்த ஒரு குறையும் செல்லாத மாதிரி அப்படி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் 2 மோடு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் அப் டு 49 dB வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி நடக்கிற சவுண்டை வந்து டம்ப் பண்ணிடும். உங்களோட தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கும். அதே போல் டிரான்ஸ்பரன்சி மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கூட்டமான இடத்துல நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் இப்போ பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி நடக்கிற சவுண்டு வந்து இயர்பட்ஸை கார்லேருந்து வெளியே எடுக்காமே கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். வெளியே நடக்கிற சவுண்டு வந்து தாராளமாக காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. 5.3 இப்போ லாஸ்ட் வந்த வெர்ஷன். ஸோ 5.3 வந்து அட்வான்ஸ் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட்டாக எந்த ஒரு கேஜெட்டோடையும் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்கள் மொபைலோட நீங்கள் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். திரும்ப கனெக்ட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவை எடுத்து நீங்கள் பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங் ஹோஸோட மூடியை மட்டும் திறந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர்பட்ஸ் வந்து உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆயிரும். அதான் கூகுள் ஃபாஸ்ட்வேராக கொடுத்துருக்காங்க. அதே போல் டியூவல் கனெக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட் அ டைமில் நீங்கள் 2 கேஜெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோன் இல்லைனா ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு ஃபோன் இல்லைனா டேப்லெட் அந்த மாதிரி 2 கேஜெட்டோட அந்த இயர்பட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP55 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் போகலாம், இல்லை ஹெல்மெட்டில் பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். எப்பேற்பட்ட வேறு தண்ணி வந்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் மழை பெய்யும் போது கூட நீங்கள் காலை மாட்டி வெளியே சுற்றலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ நீங்கள் ரொம்ப ஆழமான தண்ணி கெட்டிக்கிற இடத்துக்குள்ளே உள்ளே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேமெலடி ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும், எல்லா விதமான கண்ட்ரோல்ஸையும் நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் இந்த ஏஎன்சி சேஞ்ச் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி மோடு கொண்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் டச் பண்ணி ஒரு 2 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆக்டிவேட் ஆகிரும். அதே நீங்கள் திரும்ப டச் பண்ணி 2 செகண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் ஆகிரும். திரும்ப ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், ரெண்டுமே கேன்சல் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா கால் வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிங்கிள் டேப் பண்ணி 3 செகண்ட் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க போதும் கால் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். அதே 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டு மாறும். அதே டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும், காலும் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் புதுசாக அந்த கேஜெட் வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப்பு இருக்கும், அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள், அப்புறம் புக் ரைட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.